ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம்க்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ், ஏன்னா 2 மார்க் 3 மார்க்கில் ஈவன் 5 மார்க்லேயுமே உங்களுக்கு 2+3 ஃபார்மெட்டுங்கிறனால ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ எதுதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் எந்த டைப் ப்ராப்ளம் அதிகமாக கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் எது கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் கம்பல்சரி கொஷினில் மார்க் போகாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் ஆகும். ஏன்னா கம்பல்சரி கொஷினில் மேக்ஸிமம் ப்ராப்ளம், ரியாக்ஷன் அந்த மாதிரி கொஷின் தான் கேட்பாங்க. ஸோ அதனால இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன கெமிஸ்ட்ரியில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் எல்லாத்துக்கான பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் பாருங்களேன். மார்ச் 2019, செப்டம்பர் 21, அகெயின் மார்ச் 2019 கேட்டிருக்காங்க, ஜூன் 19, ஜூன் 19, மே 2022, மே 2022, செப்டம்பர் 2020, மார்ச் 2023. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமில் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 10 பேஜ் இருக்குது இந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம், இப்போ நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5லிருந்து 6 கொஷின் ப்ராப்ளம் தான் வரும். அதில் இந்த 5 மார்க்கில் லாஸ்ட் 2 5 மார்க்லாம் ரெண்டுமே ரியாக்ஷன்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஐயூபிஎஸ் இன்னும் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்காங்க. ஆனால் கம்பல்சரி கொஷின் எழுதுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அப்புறம் ஷேப்ஸு, அதுக்கான காம்பவுண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது, ஸோ கால்குலேஷன், அந்த மாதிரி நிறையா மெத்தட்ஸ் ஆஃப் கொஷின், ரியாக்ஷன்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுக்கு மார்க் ப்ரொசீஜர் எப்படி கொடுப்பாங்களோ நான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டிங்கனாவே, இப்போ ஒரு கொஷின் வருது, நீங்கள் அதுக்கான ஃபார்முலா எழுதி வச்சுட்டிங்கனாவே தே வில் கிவ் 1 மார்க் ஆர் ½ மார்க் கொடுத்துருவாங்க. அண்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு 1 மார்க் இல்லை ½ மார்க், அது 2 மார்க்கா 3 மார்க்கா இல்லை 5 மார்க்காங்கிறத பொறுத்து அந்த மார்க் அலாட்மெண்ட்டுங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தல அந்த யூனிட்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு கொஷின் நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா யூனிட்டுக்கும் வந்து மார்க் வந்து அலர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த பாருங்கள், இந்த 49 கிராம் அந்த கொஷின் பாருங்கள், அந்த யூனிட் 49க்கு வர அந்த யூனிட்டை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். யூனிட் போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் யூனிட்டுக்கு ½ மார்க் இருக்குது, ½ மார்க் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு எழுதுங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சோன்னா சொல்யூஷன் மட்டும் பாருங்கள், 1.017 × 10⁻⁻10 மீட்டர்னு இருக்குது. பட் அதை நிறைய பேர் போட மாட்டாங்க, கண்டுபிடிச்சோன்னா எழுதிடுவாங்க அந்த 1 பாயிண்ட்டுங்கிறது அந்த இதை மட்டும். ஸோ அந்த மீட்டருங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எம்ங்கிறது, ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கறணும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து படிங்க. மெட்டீரியல் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பக்கா ஸ்டடி பிளான்